பண்ணுறப்போ டேக்ஸ் ரீஃபண்ட் எல்லாமே எப்படியெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறது வாங்க டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது நம்ம ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டுக்கு அதிகமாக டேக்ஸ் எதுவும் நம்ம பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை தான் பார்த்திங்க அப்படின்னா டேக்ஸ் ரீஃபண்டை நமக்கு திரும்ப வாங்கலாம். ஸோ அது எப்படி எல்லாமே அந்த ரீஃபண்ட் கிடைக்கும் அப்படின்றது தான் இப்போது டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் மோஸ்ட்லி ரீஃபண்ட் வரும். அது எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிடிஎஸ் நம்ம அதிகமாக நம்மக்கிட்ட டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க. எய்தர் பார்த்தீங்க அப்படின்னா சேலரியிலே ஆகட்டும், இல்லைனா பேங்க் இன்ட்ரெஸ்ட்லேயே ஆகட்டும், இந்த மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பர் ஃபினான்ஷியல் இயருக்கு மொத்தம் 4 குவார்ட்டரில் அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணுவோம். ஸோ அந்த அட்வான்ஸ் டேக்ஸில் அமௌண்ட்டை நம்ம எக்ஸஸாக ஏதாவது நம்ம பே பண்ணியிருந்தோம் அப்படின்னாலோ, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏடிசியும் ஏடிடி டிடக்ஷன்ஸ் எல்லாமே கிளைம் பண்ணாமல் நம்ம டேக்ஸ் டிடெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி சினாரியோஸில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேக்ஸ் அமௌண்ட்டை எக்ஸஸாக பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்போ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேக்ஸ் ரீஃபண்டாக கிளைம் பண்ணலாம். ஸோ எப்படி கிளைம் பண்ணோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் இ-ஃபைலிங் போர்ட்டலில் ஃபைல் பண்ணியிருக்கணும். ஸோ அதில் நம்ம ஃபைல் பண்ணுறப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எக்ஸாக்டாக எவ்வளோ சேலரி, டிடிஎஸ் அமௌண்ட் எதுவும் இருக்கா ஆஸ் பர் ஃபார்ம் 1626 ஏஎஸ் படி டிடிஎஸ் ஆகட்டும், அதே மாதிரி டிடக்ஷன்ஸ் எல்லாமே ஏடிசி ஏடிடி இது எல்லாமே நம்ம கரெக்டாக டிக்ளேர் பண்ணி நம்ம ஃபைல் பண்ணியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணோம். பேங்க் அக்கௌண்ட்டை பொறுத்த முடியும் பார்த்தீங்க அப்படின்னா ரீஃபண்டுங்கிறது டேரெக்டாக நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் ஆகிடும். பட் ஆனால் அந்த பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ வேலிடேட்டடாக இருக்கணும். அதாவது பேன் லிங்க் ஆகிருக்கணும். பேன் லிங்க் ஆகிருக்கணும் பேங்க் அக்கௌண்ட்டோட. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் ஓடிபி கொடுத்து நம்ம இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னையுமே நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி நம்ம இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை வெரிஃபை பண்ணியிருந்தோம் அப்படின்னா அப்போ தான் நமக்கு ரீஃபண்ட் நம்மளால் கிளைம் பண்ண முடியும். யூஸ்வலாகவே பார்த்தீங்க அப்படின்னா ரீஃபண்டுங்கிறது 7 to 45 டேஸ்க்குள்ளார நமக்கு ரீஃபண்ட் வந்துடும். ரீஃபண்ட் ஸ்டேட்டஸை நம்ம எங்கே போய் செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இ-ஃபைலிங் போர்ட்டலில், அதாவது இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் போர்ட்டலில் வியூ ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ரீஃபண்ட் லேட்டாக வருவதுக்கும் சில ரீசன்ஸ் இருக்குது. அது என்னென்ன ரீசன்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராங் டீட்டெயில்ஸ் ஏதாவது கொடுத்துருந்தோம் அப்படின்னா நமக்கு ரீஃபண்ட் டிலேவாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டும் ஆக்டிவ்ல இருக்கணும். ஸோ இந்த மாதிரி டேக்ஸ் நாலேஜுக்கு ஸ்ரீமதி நாலேஜ் கிளப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.